தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் 2 வாரங்களுக்கு பிறகு சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று முதல் மீண்டும் புறநகர் ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், 2 வாரங்களா ரயில் சேவை பாதிக்கப்பட்டதுனால பயணிகள் கடுமையா சிரமத்தை சந்திச்சிட்டு இருந்தாங்க. இன்று சேவை மீண்டும் தொடங்கி இருக்கு. பயணிகள் என்ன சொல்றாங்க? 15 நாட்களில் இந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய பராமரிப்பு பணிகள் சிக்னலில் மேம்படுத்துதல் சரி செய்து திரும்பியும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. அதற்காக ஒரு 15 நாட்கள் இந்த பணிகள் நடைபெறும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக 4 நாட்கள் எடுத்துக்கொண்டு முழுமையாக பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏன் இந்த மகிழ்ச்சி என்று அவரிடம் பேசும்போது, கிட்டத்தட்ட இந்த பகுதி தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் இங்கிருந்து சென்னைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கிறது. தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கிறார்கள். நாள் ஒன்றுக்கு 59 ரயில் சேவைகள் இந்த பகுதி மின்சார ரயில் சேவைகள் தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் இது முழுமையாக செயல்படவில்லை. குறிப்பாக ஒரு கனெக்டிவ் மாதிரி ஒரு பல்லாவரம் வரை இயக்கப்பட்டது. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இயக்கப்பட்டது. இப்படி 1 மணி நேரத்திற்கு 2 மணி நேரத்திற்கு எப்போது நேரம் இருக்கிறதோ அது தேவைக்கு ஏற்ப ரயில் சேவையே அப்பவும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்திருந்தாங்க. முழுமையாக இந்த பணிகள் நிறைவு பெற்று தற்போது இன்று முதல் 59 ரயில்களும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானதாக அவர்கள் நாம் பேசும்போது கூறுகிறார்கள். குறிப்பாக சென்னையிலிருந்து நுங்கம்பாக்கம், சேத்பட்டு உள்ளிட்ட ஐகோர்ட், பிராட்வே உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் சென்னை விமான நிலையத்தில் மெட்ரோவில் இறங்கி அதற்கு பிறகு பேருந்தில் பயணம் செய்து இந்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களுக்கு வருகை தந்ததாகவும் தெரிவித்தார்கள். இந்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் பணிகள் நடைபெற்றதன் காரணமாக அதிகமானவர்கள் பேருந்து சேவையை அதிகமாக பயன்படுத்தியதாக தெரிவித்தார்கள். அதே போன்று சென்னை போக்குவரத்து கழகமும் அதிகமான போக்குவரத்தை இந்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் அதிகமாக பயன்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த ரயிலினால் ஒரு பாதிப்புக்கு பொதுமக்கள் ஏற்பட்டார்கள். அதெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து பணிகள் முழுவதுமாக நிறைவு பெற்று இன்று முதல் ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்போது மக்கள் மத்தியில, பயணிகள் மத்தியில ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று முதல் தாம்பரம் முழுவதுமாக ரயில் சேவை தொடங்குகிறது, மின்சார ரயில் சேவை தொடங்குகிறது. அதே போல தென் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய ரயில் சேவையும் இன்று முதல் தொடங்குகிறது. விக்னேஷ், 2 வாரங்களுக்கு பிறகு ரயில் சேவை மீண்டும் தொடங்கி இருப்பதால் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.